சிவில் சாஃப்ட்வேர்ஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோகேடில் ஒரு பாலிலைன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாலிலைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி க்ளோஸ் பண்ணுறது, அதாவது ஓப்பன் பாலிலைன் க்ளோஸ்டு பாலிலைன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா லைனுக்கும் பாலிலைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு லைன் மட்டும் தான் நம்மளுக்கு செலக்ட் ஆகும். பட் பாலிலைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே ஆப்ஜெக்டாக நம்மளுக்கு செலக்ட் ஆகும். ஓகேங்களா? அதே போல் நம்ம பாலிலைனில் வந்து ஆர்க்கு இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் லைன் டூல் பொறுத்த வரைக்கும் லைன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து பாலிலைன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ நம்ம செலக்ட் பண்ணும்போது இது ஒரு பாலிலைன் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம வந்து இதை டைரெக்டாக க்ளோஸ் பண்ணணும், நம்ம க்ளோஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக க்ளோஸ் பண்ணணும், இல்லை இதனுடைய திக்னஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாடிஃபைன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாடிஃபை பேனலில் இந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் பாலிலைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷனாக உங்களுக்கு பென்சில் சிம்பிளில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாலிலைனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ சூஸ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வித்துன்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த வித்துன்னு இருக்க இடத்துல நான் ஒரு 50 கொடுக்குறேன். ஸோ 50 கொடுக்கும்போது அதனுடைய திக்னஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாலிலைன் வந்து ஓப்பன் பாலிலைனாக இருந்துச்சு அப்படின்னா க்ளோஸ்டாக மாற்றும் போது நம்ம இந்த மாதிரி மாடிஃபை பேனலில் எடிட் பாலிலைன் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் வித்தும் நீங்கள் வந்து டைரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவே லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லைன் வெயிட் கொடுப்போம், அதாவது திக்னஸ் இந்த பை லேயரில் வந்து திக்னஸ் கொடுத்துட்டு லைன் வெயிட் வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த லைனோட திக்னஸ் சேஞ்ச் ஆகும். இந்த இதில் நம்ம இந்த மாதிரி எடிட் பாலிலைன் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.